உம்முடைய செயல்களுக்காய் நன்றி தகப்பனே சுவாமி. அப்பா எங்களை கர்த்தாவே மீட்கவே நீர் இந்த கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே இந்த உலகத்திலே பிறந்தீர் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை போக்கவும் எங்களை ரட்சிக்கவும் கர்த்தாவே சுவாமி எங்களை மீட்டெடுக்கவும் நீர் வந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அல்லேலூயா நன்றி ராஜா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம்
நட்சத்திரம் ஒரு அடையாளமாக இருந்தது. இப்பொழுது தேவன் நமக்கு அடையாளமாக இருக்கிறார். அந்த நட்சத்திரத்தை நாம் நோக்கி நாம் பார்ப்போம். உற்சாகத்தோட அந்த கிறிஸ்துமஸ் மூட்டோட அந்த பாட்டை நம்ம பாடுவோம். கிறிஸ்துமஸ் வந்துருச்சு. ஓகே. வானத்தில் ஒரு நட்சத்திரம், நற்செய்தி கூறும் நட்சத்திரம், தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்காக பிறந்தீர் ஆண்டவரே. இன்று எங்களுக்காக நீர் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக கர்த்தாவே நீர் ராஜா ஆண்டவரே மீண்டும் வருவீர் ஆண்டவரே. சுவாமி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. சுவாமி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே.
நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து நீர் வழி நடத்தும் எல்லாவற்றும் எல்லாருக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்மளோட பிதாவும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இன்னொரு வாரம் நம்மளை கொடுத்திருக்கிறார். கடந்த வாரத்தின் முழுதும் தேவன் நம்மளோடு இருந்தார். அநேக நன்மைகள் செய்த தேவனுக்கு இன்றைக்கு நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவின் வருகையை முதல் ஞாயிறு, த ஃபர்ஸ்ட் சண்டே இன் அட்வென்ட். அல்லேலூயா. அட்வென்ட் என்றாலே கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆக அந்த வருகைக்காக நம்ம எம்மாட்டம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று இன்றைக்கு நாம் தியானிப்போம். சரிங்களா? ஏன்னா ஆண்டவர் கடந்த 3 வாரமாக பிரசங்கத்தில் அவரோட வருகை குறித்து எச்சரித்து கொடுத்தார். Yesus membagi amaran. Kalau kita tengok khutbah kita selama 3 minggu yang lepas itu, Yesus menasihat kita bahawa awasilah, berjaga-jagalah, kerana banyak perkara akan berlaku, kejadian buruk akan berlaku. Haleluya. Jadi itu adalah menandakan Yesus akan datang ke dunia ini kali kedua untuk menghakim kita. அவர் இரண்டாம் வருகைக்கு அடையாளத்தை குறித்து இயேசு நம்மளை முன்கூட்டியே அவர் எச்சரித்தார். என்ன நடக்கன்ட்டு உங்களுக்கு தெரிந்தானே, அநேக கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அநேக எதிர்பாராத விபத்துகள் நடக்கும். சுனாமி போல, கோவிட் போல நிலநடுக்கம், சண்டை, நாட்டுக்கு நாட்டு, தேசத்துக்கு தேசம், இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? இதெல்லாம் இயேசுவோட இரண்டாம் வருகைக்கு அடையாளம். ஆனால் அதுதான் முடிவு இல்லை. புரியுதா? ஆக இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு இயேசு தன்னோட திருச்சபைக்கு வருகிறார். ஆகையால் நம்ம அந்த ஒப்புரவாதம் குறித்து ஒவ்வொரு மாதம் முதல் வாரத்தில் ஒப்புரவாதம் குறித்து பாஸ்டர் நான் பிரசங்கம் பண்ணுறோமா இல்லையா? ஆக அந்த ஒப்புரவாதத்தில் இயேசு வருகை போகிறார். அந்த வருகைக்கு முன்பே நம்மளோட ஒப்புரவாதம், சகோதரோட ஒப்புரவாதம், திருச்சபைகளோட ஒப்புரவாதம், நம்மளை பிடிக்காதவங்களோட ஒப்புரவாதம், அது எந்த நிலையில் இருக்குது என்று ஆண்டவர் கேட்குறார். அல்லேலூயா. Jadi tajuk khutbah pagi ini adalah Yesus akan datang ke bait Allah. Maknanya bait itu Yesus punya. Dia akan datang ke bait itu dan dia tanya sekarang satu soalan. Apakah, adakah kamu bersedia dengan seseorang yang kamu tak bersuka? Kamu telah berdamaikah dengan dia? Soalan itu menanda tanya pada kita pagi ini. Haleluya. ஆக இன்றைக்கு உள்ள சுவிசேஷ பகுதி நம் தியானிப்போம். இயேசுவோட வருகை தன்னோட திருச்சபை, எருசலேம் சபை, எருசலேம் தன்னோட திருச்சபைன்னாக்கா தன்னோட குமாரன் யூத மக்கள், ஆண்டவருக்கு பிரியமான ஜனத்தை நோக்கி அவர் வருகிறார். அந்த வருகைக்கு இயேசு ஆயத்தப்படுத்துகிறார். அந்த வருகை குறித்து ஏற்கனவே 2000 ஆண்டு முன்னுக்கே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. ஜக்கரியா 9:9 நம்ம வாசிக்கும்போது, அப்புறம் நம்ம வாசிப்போம், அது குறித்து வாசித்தோம் நம்ம. ஓகே, அது குறித்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். இயேசு இந்த பூமிக்கு வர்ற தீர்க்க தரிசனம் எல்லாமே எழுதுகிறபடியே நடந்தது. அப்போ இப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். ஏன்னா அதுக்கு முன்னுக்கே தீர்க்க தரிசி மூலியமாக சொல்லப்பட்டது கதையாக இருக்கக்கூடாது. அது மெய்யாகவே உண்மையாகவே நடைபெறணும். அதுதான் இயேசு நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு நம்மளோட சுவிசேஷ பகுதியிலே நம்ம பார்க்குறோம். இயேசுவோட வருகை குறித்து எழுதப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. ஆக இந்த பகுதி ஆண்டவர் அவரோட வருகைக்கு நீங்கள் பார்க்கலாம். அவர் எப்படி அது ஆயத்தப்படுத்தினார்.
bagaimana Yesus menyediakan persediaan beliau kedatangan pertama. Tadi kita baca Matius 21, 1 hingga 9. Kita nampak, kita ada baca bagaimana kedatangan Yesus itu. Yesus telah menyediakan kemasukan Yesus ke dalam bait Allah, iaitu dalam Jerusalem. Kita tengok நம்ம படிப்போம், வாசிப்போம், தியானிப்போம் ஒரு நமாக வாசிமா. மத்தேயு 21 வசனம் 1 9 வரை. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கண்டிருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. இயேசு பாரு, அவர் எருசலேமுக்கு வந்துட்டார். இப்போ எருசலேம் பட்டணத்துக்குள்ளே அவர் போக போகிறார். அந்த பட்டணத்துக்கு போகாத முன்னுக்கு ஒரு ஆயத்தத்தை, ஒரு ப்ரிப்பரேஷன் அவர் செய்கிறார். Jadi kita dapati Yesus sudah sampai ke Jerusalem, yaitu dekat pekan Bethpage itu, Mount Olive sana. Jadi dia menyediakan persiapan dia untuk masuk ke dalam gereja Jerusalem itu. Faham? Jadi dia telah menyuruh 2 anak murid dia, kamu buat perkara ini. இந்த காரியத்தை 2 சீஷர்கள்கிட்ட ஆண்டவர் எருசலேம் பட்டணத்துக்குள்ள போகாத முன்னக்கு சீஷர்கள்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறார். இது நீங்கள் செய்கின்ற வாசிமா. ஒருவர் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். Okey, jadi kita dapati dalam ayat 2 Yesus bagi arahan untuk kepada 2 murid dia, iaitu pergilah ke kampung yang di hadapan itu, kamu akan terus melihat seekor keldai tertambat serta anaknya. Lepaskan keldai itu dan bawa kedua-duanya kepadaku. நேற்று விருந்தில் ஐஸ் தண்ணி ரொம்ப குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரெஷர் இன்றைக்கி காலையில் ரொம்ப ஹாயாக இருந்துச்சு. மாத்திரை கொஞ்சம் கூட போட்டோம். இப்போ பார்க்குறேன் ரொம்ப லோவாக போயிடுச்சு ப்ரெஷரு. திடீர்னு பாசர் கீழே விழுந்தாக்க வந்து பிடிச்சிருங்க. ஓகே, ப்ரே பண்ணுங்க, ஒன்றும் நடக்கக்கூடாது. தேவன் அவரோட வார்த்தை பிரசங்கத்தோடு முடிக்கணும். ஓகே, ஆக இங்கே என்னென்ன பார்க்குறோம்? Apa kita dapati dia hantar 2 murid itu pergi masuk dalam kampung itu, kamu akan melihat 2 keldai, mak keldai dengan anak keldai itu. Dia itu terikat di situ, buka ikatan itu dan bawalah kedua-dua keldai itu kepada saya. Jadi kalau orang tanya, cakap dengan dia, bagi tahu dia Tuhan mau guna keldai itu. Jadi mereka akan lepaskan. Aga அவர்கள் நீங்கள் அந்த பட்டணத்துக்கு போகிற இந்த கழுதை, தாய் கழுதை ஓகே, தமிழில் கொஞ்சம் ஓகே. அப்போ குட்டியும் இருக்கும், அது ரெண்டும் கட்டி இருக்கும். அவுத்து கொண்டு வா, எங்கே கொண்டு வா, என்கிட்ட கொண்டு வா அப்படின்றாரு. அப்போ அவனுங்களை அவுத்துட்டு கொண்டு வர்றாங்க. இப்போ யாராவது கேட்டாக்கா தேவன் ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னா விட்டுருவாங்க, ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாங்க. சரியா? ஆக இப்போ என்ன நடக்குதுமா, அவங்க 2 பேரும் கல் அவுத்து விட்டு கொண்டு வர்றாங்க. அவங்க கொண்டு வரும்போது என்ன செய்கிறாங்க? சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவளுக்கு மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர். ஆமென். இருமா. Okey, apa yang terjadi seterusnya, dia orang berlaku apa yang diarahkan. Sekarang selepas mereka membawa kedua-dua keldai itu, mereka dengan itu terlaksana apa yang dikatakan oleh Nabi. Apa yang mereka buat itu, mereka bawa itu, mereka kedua-dua keldai itu, mereka meletak jubah mereka ke atas
கழுதாயத்தோ அந்த கழுதின் மேலே தங்களோட வஸ்திரத்தை கழுத்தி அவர்கள் போட்டு கொண்டுட்டு வர்றார்கள். அப்போ கொண்டு வரும்போது இயேசு அந்த கழுதை குட்டி மேலே ஓகே அவர் உக்காடுறாரு. ஏன் குட்டி? ஆண்டவர் தாய் மட்டுமல்ல குட்டியும் கொண்டு வர சொல்கிறாரு. ஏனென்றால் அந்த குட்டி இது வரைக்கும் யாரும் உட்காராத குட்டி. ஆண்டவர் ராஜ வருகைக்கு யாரும் உட்காராத ஆண்டவருக்கு விரும்புகிறது. அவருக்கு நம்ம சாக்ரிஃபிகேஷன் அர்ப்பணிப்பு நம்ம செய்யும்போது கூட எந்த காயம் எந்த புண்ணு இல்லாத பழைய ஏற்பாடு நம்ம வாசிக்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டியோ அந்த கோழி அல்லது புறாவோ நல்ல ஒரு குவாலிட்டியானது தான் அவர் விரும்புகிறார். Tuhan suka binatang-binatang yang tak berluka atau bercedera. Oleh itu kita dapati di sini pun Tuhan Yesus tidak duduk di atas keldai pun, dia duduk atas anak keldai itu. Kenapa anak? Kerana tak siapa belum pernah duduk di atas anak keldai itu. Faham? Jadi kalau begitu bawa anak keldai saja cukuplah. குட்டி கொண்டாந்த போதுமே அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஏன் தாயும் சேர்த்து கூப்பிட்டு வந்தாங்க? தாயும் சேர்த்து கூப்பிட்டு வந்தாக்கா அந்த குட்டிக்கு ஒரு தைரியம் உண்டாகும், ஒரு பலன் உண்டாகும், ஒரு உற்சாகம் உண்டாகும். Kerana ibu ada di situ, ia akan bagi satu semangat kepada anak. mak saya ada. அப்படி தானே பிள்ளை தாய் கூடிய இருந்தாக்கா ஒரு தைரியமாக இருக்கும், தைரியமாக பேசுவாங்க, தைரியமாக செய்வாங்க, ஏன்னா அம்மா இருக்குதுன்ட்டு. அதே போல் தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். ஆக இங்கே இப்போ என்ன நடக்குது? அந்த குட்டியின் மேலே தன் வஸ்திரத்தை போட்டு இயேசு உட்காந்து கொண்டுட்டு போகிறாங்க. வழியிலே நிறையா பேர் இயேசுவை வரவேற்கிறார்கள். பாதையில் அவங்களோட வஸ்திரத்தை கழுத்தி போட்டு பாதையில் அவர் காப்பெட் மாதிரி போட்டு வரவேற்கிறாங்க. சிலர்கள் இலைகள் வெட்டி வரவேற்கிறார்கள் இயேசு. இந்த சம்பவம் நம்ம எப்போ செய்கிறோம்? Palm Sunday. Perkara ini kita buat semasa Palm Sunday kan. Bila kita menyambut Palm Sunday itu kita pun bawa dahan-dahan. Jadi begitulah perkara ini. Jadi ayat ini pernah kita baca semasa Palm Sunday. Hari ini pun kita nak renung apa maksudnya untuk kedatangan Yesus yang kita sambut dalam Advent ini. Kedatangan Yesus. ஆக இப்போ எல்லாரும் இயேசுவை எருசலேம் நகரத்துக்குள்ளே வரவேற்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இது அந்த தீர்க்க தரிசனம் வசனம் நிறைவேறுது, சொன்னப்பட்டவரையே. வாசியம் அதிலிருந்து 8 வாசிச்சிட்டிங்களா? 9 வாசிங்கம்மா. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். Jadi ayat 9 orang ramai yang berjalan di hadapan di belakang Yesus berseru-seru berkata, Hosana bagi anak Daud, diberkatilah dia yang datang dengan nama Tuhan, Hosana di tempat yang maha tinggi. Jadi mereka menyambut kerana dia orang tengok apa ini, ramai orang menyambut kedatangan Yesus ini. Ini bermaknanya telah diseru dalam Alkitab bahawa Yesus akan datang. Yesus adalah Mesia. அவர்தான் மேசியா. அந்த ஜனத்தை காப்பாற்ற போகிற மேசியா அவர்களை அறிந்து கொண்டார்கள். ஏன்னா தீர்க்க தரிசன வசனம் இது குறித்து எழுதப்பட்டிருக்குது. சங்கீதம் 118 இருமா, சங்கீதம் 118 வாசியம் அந்த வசனம். சங்கீதம் 118 எங்கேயோ விட்டுட்டேன், 26. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். பாருங்க, இது நிறைவேறணும். இந்த வசனம்
சங்கீதம் 118:26 எழுதப்பட்டிருக்குது. Jadi kita dapati telah tersurat dalam ayat Sangidam Makmur, mana sekejap pagi tadi saya ada buka. Oh, sekejap. Kaya kanja wujudnya terpemula. Sorry, kaya page terpemula. Okay, so it is written. Bangla Sangidam 118. Hosanna to the Son of David, blessed is he who comes in the name of the Lord. Hosanna in the highest heaven. ஆக இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக சங்கீதம் 118 அப்பயே தாவீது அவர் எழுதினார். இன்றைக்கு இந்த முதல் வருகையில் ஆண்டவர் இயேசு இது குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். Okey, Mazmur 118 ayat 26. Diberkatilah orang yang datang dalam nama Tuhan. Okey. Jadi perkara ini terjadi hari ini di mana Yesus apabila datang ke bait Allah yaitu Yerusalem, mereka percaya Yesuslah Mesia, nama Tuhan yang disebut dalam ayat ini. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அவரோட வருகை குறித்து இதில் வெளிப்படுத்தினார். கிறிஸ்துக்கு திருமையிலே நம்ம காரியம் நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னாக்கா, அவரோட வருகை குறித்து அவர் ஆயத்தப்படுத்தினார். இயேசுவே ஆயத்தப்படுத்தினார், அது நிறைவேறணும். இன்றைக்கு நாம் இயேசுவின் 2ஆம் வருகைக்காக நாம் எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த வருகைக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஆக இயேசு அவரோட வருகைக்கு அவர் ஆயத்தப்படுத்தினார். இன்றைக்கு அவரோட 2ஆம் வருகைக்காக நம்ம கேட்க வேண்டும் இந்த கேள்வி, நீங்கள் எப்படி ஆயத்தமாக இருக்கிறீங்கன்ட்டு. இயேசுக்காக நீங்கள் அவர் சொன்னபடியே செயல்படுகிறீங்க, கீழ்ப்படுகிறீங்க. அவரோட வருகை குறித்து தீர்க்க தரிசனமாக இயேசு பரலோகத்துக்குள்ளே போகாதவனுக்கு சொல்லிட்டு போனார். நான் எப்படி போகிறனோ பரலோகத்துக்கு, நான் எப்படி போனனோ அது அப்படியே நான் திரும்பி வருவேன். ஆண்டவர் இயேசு 2ஆம் வருகை அவர் வரும்போது அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த என்ன சத்தம், அது ட்ரம்பெட், எக்காலம் சத்தம் உங்களுக்கு கேட்கப்படும். அந்த எக்காலம் சத்தம் வானத்திலேருந்து வரும்போது நீங்கள் அந்த சமயத்தில் உயிரோடு இருந்தாங்க, நீங்கள் வானத்தை பாருங்கள். கர்த்தர் இயேசு அவரோட வருகையில் கழுதை குட்டிக்குள்ளே அவர் வந்தார். ஆனால் அவரோட 2ஆம் வருகையோ குதிரைக்குள்ளே, வெள்ளை குதிரைக்குள்ளே அவர் வருகிறார். அல்லேலூயா. ஆக அந்த காட்சி நீங்கள் உயிரோடு இருந்தாக்கா பார்க்கலாம். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, அந்த 2ஆம் வருகையில் வெள்ளை குதிரை ஆண்டவர் வருகை நியாய தீர்ப்பு நாட்கள். அந்த நியாய தீர்ப்பு நாட்கள் ஆண்டவர் மிக பயங்கரமாக அவர் பரலோகத்திலிருந்து வருகிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, அவரோட வருகை கழுதைக்குள்ளே வந்தார். கழுதை ஒரு சமாதான மிருகம். அது போருக்கு போகிற மிருகம் இல்லை. போகிற யாராவது கழுது குட்டியில் உட்காந்துக்கிட்டு போருக்கு போவாங்களா? அதே மெதுவாக தான் நடக்கும். அப்போ அந்த போரில் நீங்கள் அவனை ஒன்று மிஞ்சிட்டு போயிடுவான். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் வருகை நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தார், ரட்சிப்பு கொடுத்தார். 2ஆம் வருகையிலோ பாவ மன்னிப்பு இல்லை, நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. ஆக அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, இப்போ அவரோட வருகையை ஆயத்தமாக இருந்த உங்களுக்கு ஆண்டவர் இந்த கேள்வி கேட்குறார்.
நீங்கள் அவரோட வருகைக்கு ஏமாற்றமாக ஆயத்தமாக இருக்கிறங்கன்ட்டு. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இரண்டாவதாக தீர்க்க தரிசனமாக சொன்னப்பட்டது நிறைவேறும். ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார். அவர் வருகைக்கு முன்பு எல்லா காரியங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத கேள்விப்படாத காரியங்கள் எல்லாத்தையும் நடக்கும். அல்லேலூயா. என்பதை நான் சொன்ன பிறகு கள்ளத்தீர்க்க தரிசனை குறித்து, வானத்திலும் பூமியிலும் நடக்கிற காரியத்தை குறித்து, நீங்கள் கேள்விப்படாத பொல்லாத நோய்கள் குறித்து எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இது தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியே ஆண்டவர் சொல்லிட்டார், அது நடக்கும். இன்றைக்கு இயேசு அவரோட வருகை வருகையை ஆறு வாரமாக ஓகே இல்லை வருகை த பொசேஷன் 6 வாரமாக தமிழில் கொஞ்சம் இதாக, பட் இவனோட அவங்களுக்கு தெரியும் தானே என்ன சொல்ல வரேன்ட்டு. ஆக அவர்களுக்கு என்னது அந்த கழுதை குட்டிகளை இயேசு வரும்போது அவங்களோட வஸ்திரத்தையே கழட்டி காப்பெட் மாதிரி ரோட்டில் போட்டு வர வைத்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் 2ஆம் வருகை நீங்கள் எப்படி ஆயத்தமாக இருக்கிறங்க, அவரை எப்படி வர வைப்புக்கின்ற ஆண்டவர் இந்த கேள்வி உங்கள் மத்தியில் வைக்கிறார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு தலைப்பு அவரோட சபை. சபைன்றது வாசியமா 1 கொரிந்தியர். சபை குறித்து பவுலனுவர் அருமையாக விளக்கம் அவர் சொல்லியிருக்கிறார். வாசியமா 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனோட ஆலயமாக இருக்கிறீர்கள். ஓகே, ஸோ நீங்கள் தேவனோட ஆலயம். பவுலான கிளியராக சொல்கிறாரு. ஆக நீங்கள் சீன்ஸ் கமு அடலா பை அல்லா வசிமா Roh Allah tinggal di dalam dirimu. Adakah kamu tak tahu ke? Kerana kamu Allah adalah bait Allah. நீங்கள் தான் தேவனோட ஆலயம். ஆக பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எப்போ இயேசு என் தேவன், இயேசு என் இரட்சகர், இயேசு உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்களை தன்னோட குமாரனாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆக இயேசு உங்களை தன்னோட குமாரனாக ஆனதுனால நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனோட ஆவி உங்கள் மேலே இருக்குது. ஆக உங்கள் உடலை ஆண்டவரோட ஆலயம். ஆண்டவர் சபை என்று சொல்வது கட்டடம் அல்ல, உங்களை குறித்து தான் தேவன் சொல்கிறார். தொடர்ந்து வாசிமா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். Okey ya. Jikalau oleh itu sekiranya seseorang memusnahkan bait Allah, Allah akan musnahkan orang itu. Kerana bait Allah itu suci dan kamu adalah bait Allah itu. ஆக உங்களோட உடல் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக நீங்கள் இருக்க வேண்டும். பரிசுத்தமாக நீங்கள் இருக்க வேண்டும். தேவன் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாதவன் தேவனோட இடத்தில் ஆலயத்தில் தங்க முடியாது. பரலோகத்துக்குள்ளே நீங்கள் போக முடியாது. பரலோகம் பரிசுத்தமான ஒரு இடம். ஆக நீங்கள் பரிசுத்தமாக காண வேண்டும். கிறிஸ்து பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆக இந்த உடலையே நீங்கள் கெடுக்கூடாது. நீங்கள் சிகரெட் அடிக்கிறீங்க, தண்ணி அடிக்கிறீங்க, கஞ்சா அடிக்கிறீங்க, வேஃப் அடிக்கிறீங்க, என்ன காரியம், கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வருது. இது எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஆண்டவர் உங்களை 2ஆம் வருகையில் கொண்டு போகணும். 2 வருகை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். முதல் வருகையில் அவர் நியாயத்திற்கு, அந்த 2ஆம் வருகையில் முதலாவதாக அவர் நியாயத்திற்கு போகிறார். அல்லேலூயா. 2ஆவதாக பரிசுத்தமானங்களை எல்லாத்தையும் பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிடித்தமான காரியங்கள் செய்ய வேண்டும். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து
அவரோட சபைக்கு அவர் வருகிறார். நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ஒப்புரவாதமாக வேண்டும். ஒவ்வொரு மாதம் முதல் வாரம் ஒப்புரவாதம். ஓகே, ஆக இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணுனாக்கா உங்களோட வாழ்க்கையில் அந்த ஒப்புரவாதம் செயல் ஏமாட்டம். Bagaimanakah pendamaian dalam diri kamu itu? Tanpa pendamaian kamu tidak boleh masuk di dalam syurga. Oleh kerana itu, adakah kamu berdamai dengan saudara kamu, berdamai dengan kawan kamu, berdamai dengan orang yang kamu tak suka? ஆக உனக்கு பிடிக்காதவங்களோட நீ ஒப்புரவாதமாயிட்டியா? அது நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் செயல்படுத்துங்க. அந்த ஒப்புரவாதம் வாழ்க்கையில் இல்லைனாக்கா நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. அந்த ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே வருகிறார். ஆக இந்த ஆலயத்தையே நீங்கள் கட்டு காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் தானே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் ஒருவருக்குள்ள ஒப்புரவாதமாக செயல்படுத்த வேண்டும். இயேசு நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போது காணிக்கை பாடல் பாடி காணிக்கை நாம் செலுத்துவோம்.